வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. என்ன பொழப்பு, நாடோடி பொழப்பு. என்ன பங்காளி அதுக்குள்ள சலிச்சுக்கிற? நம்ம குறிக்கோள் என்ன? பணம். திரைக்கடலோடையும் திரவியம் தேடுன்னு சொல்லியிருக்காங்க. திரவியம்னா யாரு? திரவியம்னு ஒரு திருட்டு போய திருடி விட்டு கடலுக்குள்ள ஓடிட்டான், அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. பிடிச்சாங்களா? ஐயோ, திரவியம்னா செல்வம் பங்காளி. அந்த காசை தேடி தானே நாம ஓடிக்கிட்டு இருக்கோம். நாம எங்க ஓடுறோம், அவங்க எல்லாம் துரத்துறாங்க. ஏன் பங்காளி இந்த கிராமத்துல என்ன திட்டம்? கொஞ்சம் மூளையை கசக்க விடுறா. ஐயா, கசக்கிறதுக்கு அது என்ன கஞ்சாவா? டேய் கொஞ்சம் யோசிக்க விடுறா. சரி நீ யோசி, நான் இப்படி தட்டிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் சும்மா இருக்கியா? பங்காளி ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன பார்ட்னர் ஐடியா? அங்க பாரு. ஆகாக காகா. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். மனுஷன் மாறினது இருக்கட்டும், முதல்ல தொப்பியை மாத்து. ஏன் கரெக்டா தானே வச்சேன்? சிங்கத்தை பின்னாடி வச்சிருக்க, முதுகுல பிராண்டிட போகுது. ஏன் மகனே, வருமானத்துக்கு என்ன வழி? வருமானத்துக்கு இந்த வர்றான் பாரு ஒரு டூ வீலர் காரன், இவனை மடக்கிற பாரு. ஐயோ வண்டியில பிரேக் இல்ல, அப்புறம் ஸ்டேஷன் வர பாத்துக்கலாம். என்னது நிறுத்து கத்துற, நிறுத்தாம போயிட்டே இருக்கான். போலீஸ்ல சொல்லுமா? எதுக்கு உள்ள போய் உதவ வாங்குறதுக்கா? நாமளே டூப்ளிகேட் போலீஸ், அதான் ஞாபகத்துல வச்சுக்க. போயிட்டானே. போன நினைச்சு கவலைப்படாதே. மாட்டுவண்டிக்கு எதுக்கு சார் லைசென்ஸ்? சரி பிரேக் இருக்கா? மாட்டுவண்டிக்கு எதுக்கு சார் பிரேக்? சரி மீட்டர் இருக்கா? மாட்டுவண்டிக்கு எதுக்கு சார் மீட்டர்? சரி மாட்டுக்கு லாடம் கட்டினியா? அது மாட்டுக்கு லாடம் எதுக்கு லாடான்னு கேட்காத. கட்டல சார். நீ மட்டும் கட்டிக்கிற, மாடு பாவம்ல. ஐயோ, இப்போ உங்களுக்கு என்னதான் சார் வேணும்? பாயிண்ட்க்கு வந்துட்டான். எங்களுக்கு என்ன வேணும்? பணம் தான் வேணும். பணமா? சின்ன பங்காளி இடுப்புல கையை வைக்கிறான், இந்தியன் தாத்தா மாதிரி கத்தி எடுத்து குத்தி சொருவி திரும்ப போறானா? ஏன்டா பயமுறுத்துற? 10 ரூபா பிச்சை காசு, இது யாருக்கு வேணும்? எனக்கு வேணும், கொண்டா. நீ போ போ போ. ஐயா சொல்லிட்டாரு போ. இன்னைக்கு வருமானம் 10 ரூபா. என்னத்த பெரிய 10 ரூபா? ஒரு கிளாஸ் கூட கிடைக்காது. போனியை வச்சு கவலைப்படாத, மீதியை கவனி. கொஞ்சம் பாரு. ஐயோ, விசில் ஊதாத பங்காளி, போலீஸ்காரங்க வந்துட போறாங்க. சின்ன பிள்ளையில ஊதுனது அது இப்பதான் ஞாபகத்துக்கு வந்துதா? உள்ள போடு. சைக்கிள் காரன் மடக்கு. என்ன சார், டூ வீலர்ல இவ்வளவு வேகமா வரையா? ஆக்சிடென்ட் ஆனா யாரா பொறுப்பு? சார், எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து சைக்கிளுக்கு டூ வீல் தான். நக்கலா பேசாத, சிக்கல் ஆயிரும். ஏ போலீஸ், கேள்வி கேளு. லைசென்ஸ் இருக்கா? சார், சைக்கிளுக்கு எதுக்கு சார் லைசென்ஸ்? சரி பிரேக் இருக்கா? பிரேக் இருக்கு. இருக்கா? லைட் ஏன் இல்ல? சார், பகல்ல எதுக்கு சார் லைட்டு? பகல்ல ஊர் பூரா காத்து இருக்கு, நீ காத்து இல்லாம வண்டி ஓட்டிட்டு போய். சார் சார் நில்லுங்க சார், இப்போ என்ன சார் வேணும் உங்களுக்கு? பாயிண்ட்க்கு வந்துட்டான். எங்களுக்கு என்ன வேணும்? பணம் தான் வேணும். ஒரு 500 ரூபா விடு. 500? இதை பிடிங்க, எடு. நீங்களே வச்சுக்கோங்க. அவனே என்ன கூப்பிட? வந்த வரைக்கும் லாபம். திருப்பிக்க ஓட்டு. கரெக்டா? ஏப்பா, அடுத்தது மோட்டார் சைக்கிள் ஆட்டை போட்டுருவோம் மகளி. சார் நிறுத்துங்க வண்டியா. என்னது இவ்வளவு நேரம் நாம தான் எல்லாரையும் நிப்பாட்டினா, இவன் நம்மள நிப்பாட்டுறான். இரு நான் கேட்கிறேன். டேய் நாங்க போலீஸ், ஏன்டா நிப்பாட்டினா? சார் நீங்க பண்றது உங்களுக்கே அழகா இருக்கா சார்? என்னது அழகா இருக்கா அசிங்கமா இருக்கான்னு கேட்கறான், ஒன்றும் புரியலையே. நான் கேட்கிறேன், என்னடா சார் டீ கடையில டீ குடிச்சுக்கிறப்ப இப்படி சைக்கிள் திருட்டு வந்தீங்களா சார்? நாங்க திருடுற இன்னொருத்தன் திருடிட்டு வந்தா அதை பிடிச்சி உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு வந்தோம். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சொன்னா இப்படி காசு கொடுத்துட்டு போ. காசா?
பங்காளி காசுன்னு ஒண்ணு கபக்குன்னு பாக்கெட்டுக்குள்ள கையை விடுறான். ஒரு 500 ரூபாய் கேட்கவா? 500 ரூபாய் கேட்டா இவனு சைக்கிள் விட்டு போயிருவான். அப்போ ஒரு 250 கொடுக்கறத கொடுக்கட்டும்டா. சரி நீ கொடுங்க. என்ன பங்காளி சைக்கிள் எங்கானா ஆளு எங்கானா? பாயிட்ல கை விட்டு ஏமாத்தி போயிட்டானே. இந்த நேரத்துல ஒரு டிஸ்கஷன் தேவையா? கோச்சுக்காத பங்காளி. என்ன பண்றது? புது இன்ஸ்பெக்டர் நாளைக்கு தானே டியூட்டியில் ஜாயின் பண்ண சொன்னாரு. இன்னைக்கே வந்துட்டு போல இருக்கு. வாயா வாயா. ஏன் ஸ்டேஷன் வராமல் இங்கேயே சுற்றிட்டு இருக்காரு? சார் போலீஸ் என்ன சார், இன்ஸ்பெக்டர் நாளைக்கு தான் டியூட்டியில ஜாயின் பண்ணேன்னு சொன்னாங்க. நீங்க இன்னைக்கே வந்துட்டீங்க. இன்னைக்கு தானே ட்ரெஸ் கிடைச்சது. இல்ல ஆர்டர் இன்னைக்கு தான் கிடைச்சது. அதான் இன்னைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணலாம்னு வந்துட்டாரு. ஆமா சார், இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் வரேன்னு சொன்னாங்க. இவர் யார் சார்? இவர் 8. இது 8ஆ? இல்ல 8. வாங்க சார் ஸ்டேஷனுக்கு போலாம். ஸ்டேஷனுக்கு எதுக்கு? என்ன சார் முதல் வந்திருக்கீங்க, உங்களுக்கு விருந்து கொடுக்க வேணாம்? வாங்க. ஜீப் ரெடியா? ரெடியா இருக்கு சார். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை, ஐயா வருவார். ஓகே சார். ஏண்டா ஸ்டேஷனுங்கிறான், விருந்துன்னு சொல்றான், போட்டு நொஞ்சிருவாங்களோ? பங்காளி நீ தேவையில்லாம பயப்படுற. அந்த ஆளு சொன்னதுல ஒரு பாயிண்ட் கவனிச்சியா? என்ன? இன்ஸ்பெக்டர் நாளைக்கு தான் வர்றாராம். அவர் வர்ற வரைக்கும் நீ தான் இன்ஸ்பெக்டர், நான் தான் 8. இந்த ஊர்ல மொத்த மாமூலையும் வசூல் பண்ணிட்டு விடு ஜூட்டு. ஓகே, ஃபாலோ மீ. ஜீப்பை ஸ்டார்ட் பண்ண. வாங்க வாங்க சார், வாங்க உள்ள வாங்க சார். வாங்க. பங்காளி வரமாட்டேன்னு பயந்துகிட்டு இருந்த மரியாதையை பத்தியா? நம்ம டூப்ளிகேட்னு தெரிஞ்சது பின்னீர் வாங்கி பண்ணி. நீ மட்டும் கரெக்டா இருந்தீன்னா இந்த ஸ்டேஷனுக்கு பர்மனன்ட் இன்ஸ்பெக்டர் நீ தான். அப்படியா? என்ன சார் ஸ்டேஷனுக்குள்ள வர பயப்படுறீங்க? வாங்க சார். பயப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். என்ன கோர்ட்டா? போலீஸ் ஸ்டேஷன். ஆமா. ஆமா, நான் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது என்ன மீச ஃபில்டர் பண்ணி காத்து அனுப்புறதுக்கா? இல்ல சார், இது எங்க பரம்பரை மீச சார். சரி, அது போயிட்டு போகுது. என்ன பேரு சுஜாதான்னு வச்சுக்கிட்டு இருக்க? இது என் பொண்டாட்டி பேர் சார். பொண்டாட்டி பேர்ல புருஷன் எப்படியா வேலை பார்க்கலாம்? அடுத்தவன் பேர்ல நம்ம பார்க்கலையா? சரி சரி சரி. அது ஒண்ணும் இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட் விஷயம். ஆமா. அது என்ன கேஸ் சார்? இவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து, அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். யோ, பஞ்சாயத்தெல்லாம் ஆலமரத்துல பண்ணையார் பண்ணுவாரியா? எங்க இன்ஸ்பெக்டருக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா? ஐயோ, அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சார். இதுக்கு முன்னால உள்ள இன்ஸ்பெக்டர் மாமூல் வாங்கிட்டு பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்து வச்சிருக்காரு. டேய் டேய் டேய், மாமூல் வாங்கலாம்டா. ஐயோ, இன்ஸ்பெக்டர் பிரியப்படுறாரு, அவங்கள கூப்பிடு. வாயா ஐயா, சின்ன கோண்டர் மாதிரி தீர்ப்பு சொல்ல போறாரு. ஐயா வணக்கம். என்ன விஷயம்? நீங்க தான் எங்க பிரச்சனை தீர்த்து வைக்கணும். என்னன்னு கேளியா? என்னையா பிரச்சனை? ஐயா, நான் இவளுக்கு தாலி கட்டின ஒரே புருஷன். இவ தாலி கட்டுறதுக்கு முன்னாடி 6 மாசமா நான் வச்சிருந்தேங்க இவள. யோ சொல்லியா? அப்படியா? ஏமா, உனக்கு யாரு கூட வாழறதுல விருப்பம்? 2 பேர் கூட வாழ்றதுல விருப்பம்யா. 2 பேர் கூடவுமா? சரி, அப்ப நீ 6 மாசம் வாழ்க்கை நடத்து, நீ 6 மாசம் வாழ்க்கை நடத்து. அப்ப கிருஷ்ணமூர்த்திக்கு யார் பதில் சொல்றது? கிருஷ்ணமூர்த்தி யாரு? அவர் தாங்க என் முத புருஷன். யோ, வருஷத்துல எத்தனை மாசம் வருது? 12 மாசம். அத 3ஆல வகுத்து 3 பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழு. கணக்கு போட்டு வாழ்க்கை நடத்தணுங்கிறத சார் கச்சிதமா சொல்லிட்டீங்க. சரி, உங்கள்ட்ட மாமூல் வாங்கிட்டு போய் டீ வாங்கிட்டு வா. பரங்கய்யா. யோ, ஆரம்பமே அசிங்கமா இருக்கு, எனக்கு டயர்டா இருக்கு. வர்ற கஷ்டம் நீ பாத்துக்க. ஐயா இருக்காரா? இருக்காரு. அதுக்கு ஏமா குணக்கிட்டு போற? ஐயா கும்பிடுறேங்க. இருக்கட்டும். என்ன பெரியவரே, என்ன கேஸு? என் பையன் காணாமல் போயிட்டாங்க, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். பையனை ரொம்ப அடிப்பீங்களோ? விட்டா அவன் தாங்க என்ன அடிப்பான். நல்ல குடும்பம். சரி, இந்த சொத்து பிரிக்கிறதுல ஏதாவது தகராறு இருந்ததா? சொத்தா? அதெல்லாம் சரியா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அப்படியா? ஆளுக்கு எத்தனை லட்சம் தேர்ந்தது? லட்சமா? அட நீங்க ஒண்ணு, சும்மா ஒரு 4 பிளேடு, 2 கத்திரி, ஒரு கண்ணாடி, 2 சீப்பு, சரியா பிரிச்சு கொடுத்தேன். டேய், அவன் அடடா. டேய் நீயா? ஐயா 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 அம்மா. ஆமா, எதுக்கு அவன் அடிக்க சொன்ன? இவன் தான்டா எங்க அப்பன். இவன் இருந்தா காட்சி கொடுத்துருவான். சார் டீ ரெடி. ஆமா, இந்த ஊர்ல அதிகமா மாமூல் கொடுக்கறது யாரு? சார் பக்கத்துல சாராயம் காய்ச்சுறாங்க மூக்கேன்னு சொல்லி, அவங்க தான் அதிகமா மாமூல் கொடுப்பாங்க. ஓகே, ஃபாலோ மீ. வாங்க, நான் இடத்த காட்டுறேன். நீ ஒண்ணும் காட்ட வேண்டாம், நீங்க இங்கேயே இரு. நாங்களே அட்ரஸை கரெக்டா கண்டுபிடிச்சு போய்ப்போம். எப்படி தெரியுமா? சொல்லுங்க பங்காளி. வாசல்ல கண்டுபிடிச்சிருவோம். அவ்வளவுதான். டீ நீயே குடிச்சுக்க. சரி சார். டேய் ஐயோ, போலீஸ்டா ஓடுங்கடா. டேய் சீக்கிரம் ஓடுடா.
ஏன்டா ஓடுற? நான் சாராயம் காய்ச்சறவங்க அதான் ஓடுனேன். உன்னை சாராயம் காய்ச்ச கூடாதுன்னு யாரா சொன்னது? போலீஸுங்கய்யா நீங்க. யார் போலீஸ்? நாம தான் போலீஸ். ஆமா போலீஸ். ஐயா எதுக்கு வந்திருக்காரு தெரியுமா? ரைடுக்கு வந்திருக்கிறீங்க. வயசாகி போச்சு ஒழிய உனக்கு அறிவே கிடையாதுயா. சாராயம் தரம் எப்படி இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஐயா ஒரு பாட்டு சாராயம். ஏன் ஐயாவுக்குன்னா ஐயாவுக்கு மட்டும் தான் தெரியல, எனக்கு தர மாட்டீங்களா? எடியா ஒரு பாட்டில். ஐயா வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு ஐயா. வருமானம் கம்மியா தான் இருக்கு. இங்க ஒரு பானை, அங்க ஒரு பானை, இந்த இடம்லாம் சும்மா தான் இருக்கு. இதெல்லாம் போடுங்கயா. யோ 4 அடுப்பு போட்டா எப்படி அவனுக்கு கட்டுப்படி ஆகும்? ஒரு 400 அடுப்பு போடு, 400 பேருக்கு வேலை கொடு, எல்லாரும் பொழைச்சிட்டு போட்டோம். ஏண்டா இந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல எத்தனை ஊர் இருக்கு? 30 ஊருங்க. 30 ஊர்லயும் போடு. அங்கங்க பிரான்ச் ஓபன் பண்ணு. சரி, மாமூல் கூட ஊருகா விடு. இந்த கிழவனை எடுத்து ஓரமா போடு. எலும்பு துண்டு நினைச்சு நாய் கவிர போகுது. அடிங்க மங்காளி. டேய் என்னுடைய சர்வீஸ்ல இப்படி ஒரு தங்கமான போலீஸ பார்த்ததே இல்லடா. தங்கமோ வெள்ளியோ நமக்கு வியாபாரம் ஒழுங்கா இருந்தா சரி. என்ன சொல்றீங்க? அதே சரிதான் ஐயா. ஊருக்கா கேட்டாங்க, கொடுத்துட்டு வேலையை பாரு வா. பங்காளி இந்த 3வது கிளாஸ் குடிக்கும்போது நான் என்ன கேள்வி கேட்டேன்? 4வது கிளாஸ்ல பதில் சொல்லிட்டானே. 3வது கிளாஸ் குடிக்கும்போது நான் என்ன கேள்வி கேட்டேன்? 4வது கிளாஸ்ல நான் என்ன சொன்னேன்? அது அப்புறம் பாப்போம். ஏய் பைக்கர், ஏய் மடக்கு 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 மடக்குவா மடக்குதுன்னு கொடையா என்ன பண்றான்? நக்கல் பேசாத பங்காளி. கேள்வியை கேளு. லைசென்ஸ் இருக்கா? இருக்கு. லைட் இருக்கா? இருக்கு. பெடல் இருக்கா? இருக்கு. பொண்டாட்டி இருக்கா? இருக்கு. 50 ரூபா இருக்கா? இருக்கு. அப்ப எடு. எதுக்கு? இது யாரு தெரியுமா? செங்கல் மாதிரி இருக்கு, இவ்வளவு பெருசு. நக்கலா பண்ணுது. பார்த்தவனுக்கு செங்கல் மாதிரியே தெரியுது. போட்ட சரக்கு சரியில்லை, இன்னும் கொஞ்சம் போடலாம். நான் தானே இந்த ஊர்ல புதுசா இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ண போறேன். ஆமா இவரு யாரு? இந்த ஊரே விளங்காத ஊரெல்லாம் இருக்கும் இருக்கு. இந்த ஊர்ல ஜோலி பார்த்து நீ விளங்குவா? இந்த இளவு ஸ்டேஷன்ல என்ன நடக்குன்னே தெரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குல்ல. சார் சார் யார் சார்? உங்களுக்கு யார் வேணும்? நான் தான் இந்த ஸ்டேஷனுக்கு இந்த புது இன்ஸ்பெக்டர். என்னைய மாதிரி 2 பேர் ட்ரெஸ் போட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கான். யாரா அவன்? அவன் என் பையன் தாங்க. நீ யாரியா? அவனோட அப்பாங்க. நீ பிராடா? நான் பிராடு இல்லைங்க. அவன் தாங்க உலக பிராடு. விட்டா ஊரையே வித்துருவாங்க. இப்போ உங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். புடிங்க. எங்கடா போயிருக்காங்க? சார் சாராய வேட்டை போயிருக்காரு. சாராய வேட்டை போயிருக்கானா? நான் அவனை வேட்டையாடுறேன் பாரு. எதுல யூனிஃபார்ம்? பங்காளி நாம காய்ச்சற சரக்கோட டேஸ்ட் எப்படி? சூப்பரா இருக்கு. ஐயா சரக்கெல்லாம் நாங்க காய்ச்சிக்கிறோம், உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? ஏய் நீங்க காய்ச்சறது தான்டா சிரமம். என்னத்தரா போட்டு காய்ச்சறீங்க? இதுல போதையே ஏற மாட்டேங்குது. ஐயா பெலாச்சலை, முந்திரி பழம், அப்புறம் வேற மொந்தவாளம் பழம், அப்புறம் கடுக்கா கொட்டை. ஊமத்தங்காய் போட்டீங்களா? ஐயா ஊமத்தங்காய் போட்டா மேல போயிடுவீங்க ஐயா. போதை மேல போகணுங்கிறதுக்கு தான் ஏன் ஊமத்தங்காய் போட சொல்றது. நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. போய் எல்லாம் ஊமத்தங்காய் பறிச்சு வைப்போ. பங்கடா பங்கடா ஆளுக்கு ஒரு பக்கம் போய் பறிச்சுட்டு வாங்கடா. பங்காளி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையான இன்ஸ்பெக்டர் வந்தானா பின்னிடுவான். அந்த கேனப்பைய வர்ற வரைக்கும் நாம என்ன இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க போறோம்? போதையை ஃபுல்லா ஏத்திக்கிட்டு இந்த ஊர்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். எஸ்கேப் ஆவீங்கடா ஆவீங்க. யாரை பார்த்தா கேனப்பேன்னு சொன்ன? உன்னதான் பங்காளி. ஏதோ ஒரு செக்யூரிட்டி படவா நம்மள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நம்மளே முறைக்குது. உன்னை நான் எங்கே பார்த்துருக்கேனே? பார்த்துருப்பேன். சார் எந்த ஸ்டேஷன்? ரயில்வே ஸ்டேஷன். ஏயா துவச்சு காய போட்டிருந்த போலீஸ் ஸ்டேஷன் மாட்டிக்கிட்டு மாமூல் வாங்க வந்தியா? யார் நானா? பின்னாடி கொப்பனா? யாரு என் மேல கை வச்சுட்டா? உனக்கு தைரியம் இருந்தா என் பங்காளி மேல கை வச்சு பாரு. என்ன பண்ணுவான்? வச்சு பாரு. நெருப்போட விளையாடாத. ஒரு நெருப்பு கீழே போடு. போட மாட்டேன். என்ன செய்வ? உண்மையான போலீஸ்டா? அது முதலையிலே தெரிஞ்சிருச்சு பங்காளி. 6க்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம்.
யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராமன் மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம் ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா